துரோகி துரோகி துரோகி. இந்த கல்யாணிங்கிற ஒரு துரோகினா நீ ஒரு துரோகி, முதல்ல 2 பேருமே வெளில போங்க, இந்த வீட்டுக்கே நீங்க வேணாம் அப்படின்னு வந்து இப்ப எதிர்பார்க்காத விதமா மீனாவுக்கும் சேர்த்து ஒரு ஆப்பும் இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ரோகிணி சிக்கிறதும் விஷயங்கள் நடக்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 நாளுக்குள்ளார நீ வந்து எல்லா உண்மைகளையும் அங்கே சொல்லியிருக்கிற, சொல்லலை அப்படின்னா அவ்வளோதான் நீ காலி அப்படின்னு வந்து இப்போ மீனா சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ எப்படியாச்சும் வந்து மீனாவை சமாளிக்கணும், பேசாமல் மீனாவை போட்டு தள்ளிடலாமான்லாம் மகேஸ்வரிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆள் வச்சு ஏற்பாடு பண்ணி அவளை தள்ளி விட்டுலான்னு தோணுது. எனக்கு ரொம்ப வந்து டேஞ்சரஸாக இருக்குது எல்லாமே. இதுக்கப்புறம் வந்து அந்த சிட்டி வேற இருந்தானா வந்து அவனை வச்சு நான் அதை எப்படியாவது சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க. அவங்களுக்கே புரியாத விதமாக இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று நடந்துருச்சு. அதுதான் கிறிஷுடைய பெரியப்பா, அதாவது ரோகிணியுடைய முதல் கணவருடைய அண்ணன், அவரை வந்து திருப்பி முத்துவும் மீனாவும் முத்துவும் பார்க்குறாரு சவாரி போகும்போது. ஸோ பார்க்க அவர் வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் அடிக்கணும், அடித்து அதை கொண்டு போகணும்ப்பா, இன்னொரு தடவை அதை இதுக்கு செக்கப்புக்காக வந்தோம், வரும்போது இதை பண்ணிடலான்னு தோணுச்சு, இங்கே தான் சென்னையில் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே இவரே அவருக்கு தெரிஞ்ச ஸ்டூடியோவை கூட்டு போக அங்கே வச்சு வந்து இவருடைய கல்யாண ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. கல்யாண ஃபோட்டோ யாருன்னா ரோகிணியுடைய கல்யாண ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்து டக்குன்னு வந்து ஷாக் ஆகி இது இது அப்படிங்கும் போது இதுதான்ப்பா கல்யாணி, என்னுடைய தம்பியுடைய ஒய்ஃப் அப்படிங்கிறத அவங்க சொன்ன உடனே தான் வந்து இப்போ வந்து பயங்கரமான ஷாக் ஆகுது இப்போ முத்துவுக்கு. இவங்க பையன் தான்ப்பா கிறிஷ், அன்னைக்கு நம்ம போய் பார்த்தோமே, உனக்கு கூட தெரியும்னு சொன்னாங்களே அப்படின்னும் போது தான் இப்போ அவருக்கு எல்லாமே புரியுது. அடி பாவி ரோகிணி நீ தான் கல்யாணியா அப்படின்னு அவர் கொந்தளிக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு பெரிய உண்மை காத்துக்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து இந்த குடும்பத்துடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து முடிய போகுது. ஸோ இப்போ நேரடியாக வந்து இப்போ தாங்க முடியாத கோபத்தோட, சார் நீங்கள் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு செல்வம் வருவான், வந்து உங்களை கூப்பிட்டு போவான், நான் உடனே இப்போ வீட்டுக்கு போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்து சர்ன்னு கிளம்பி அங்கே போய் வீட்டு கதவை டொங்கு 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 டொங்குன்னு எல்லா கதவையும் தட்டிக்கிட்டு இருக்காரு. தட்டி எல்லாம் வெளில வாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு தான் வந்து அந்த 7வது நாள் 100வது நாள் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் இல்லை யாருன்னா வந்து ஸ்ருதியும் ரவியும் வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. ஸ்ருதி வந்து ரவி கிட்டக்க, நீ கண்டிப்பாக என் ரெஸ்டாரண்ட் தான் வரணும், வந்து என் கூட இருக்கணும், என் கூட நீ இன்னைக்கு முக்கியமான நாளில் கூட இல்லைன்னா அவ்வளோதான், நான் உன்னை என் கூட வேலை செய்ய வர சொல்லலை, ஆனால் கூட வாட்சி இரு அப்படின்னு அவங்க பேசி கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மனோஜும் ரோகிணியும் அப்பதான் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவங்க சின்னதாக செலிப்ரேஷன் பண்ணலாம், கையில பெருசா காசு இல்லை அப்படின்ட்டு வந்து மனோஜ் வந்து ரோகிணி என் கூட அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்ப கதவெல்லாம் அவர் தட்டி கடுங்கோபத்தோட இருக்க, வீட்டுல இருந்து யாரும் வரல. ஏன்னா வந்து அதே ஃபங்க்ஷனுக்கு இப்ப அண்ணாமலையும் விஜயாவும் போயிருக்காங்க. வீட்டுல இருக்க ஒரே ஆள் என்னாச்சுங்க என்ன அப்படின்னு குரலோட வெளில வருது யாருன்னு பார்த்தா மீனாவை பார்த்த உடனே வந்து அப்படியே வந்து மீனா அவளை விடக்கூடாது, மீனா அவள் எங்க இருக்கா, மீனா அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு மீனா அப்படின்னு ஒரு கொந்தளிச்சு வந்து இன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு கொலை விழுது மீனா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. என்ன அப்படின்னா என்னங்க பேசுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா அந்த துரோகி தான் எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கா, அவளை விடவே கூடாது அப்படிங்கும் போதே பயம் அதிகமாயிடுச்சு மீனாவுக்கு. யாரை பத்திங்க பேசுறீங்க, என்னங்க சொல்றீங்க அப்படின்னா வந்து எல்லாம் அந்த கல்யாணிச்சு அந்த ரோகிணியை நான் வந்து இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு, அவ யார் தெரியுமா அப்படின்னா யாருங்க அப்படின்னா வந்து அவ தான் கிறிஷோட அம்மா அப்படிங்கும் போது அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க மீனா. அப்படியே மீனா வந்து அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறத பார்த்தோன்னே தான் முத்துவுக்கு இன்னமும் குழப்பம் அதிகமாக வந்து மீனா என்ன எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்க, அப்படியே நிற்கிற, ஐயோ உனக்கு ஷாக் ஆயிடுச்சா, என்னாச்சு அப்படின்னு அவர் போட்டு உழுக்க வந்து இல்லைங்க ரோகிணி அப்படியா அப்படின்னா வந்து என்ன அப்படியான்னு கேட்குற, ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த சொல்ற மாதிரி கேட்குற, ஏன் உனக்கு தெரியுமா, உண்மையை சொல்லு, கிறிஷோட அம்மா தான் அவன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க இப்படியே தலையை மட்டும் அப்படியே குனிகிறாங்க மீனா. என்ன சொல்ற, அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தா அந்த விஷயத்த மறைச்சா அந்த கிறிஸ் தான் இங்க இருக்கான், அவனுக்குமே வந்து அவங்க அம்மா இதுதாங்கிறது தெரிஞ்சனால்தான் பேசாம இருந்திருக்கான், இதெல்லாம் உனக்கு தெரியுமா மீனா அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது தயவு செஞ்சது யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, வாழ்க்கை பாவங்க, ஏதோ வாழ்க்கையில சூழ்நிலை காரணமா பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா அவங்க அண்ணனை அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. பலார் அப்படின்னு ஒரு சவுண்ட் பார்த்தா பலார்னு அரைஞ்சு இந்த பக்கம் வந்து மீனாவே எதிர்பார்க்காத விதமாக முத்து அரைஞ்சு வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல, எப்படி ஒரு நாள் இப்படி பேச முடியுது, இந்த குடும்பத்தை ஏமாத்தி மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன், மலேசியா பணக்காரி அப்படின்னா அந்த விஷயத்த மறைச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அதுக்கப்புறம் எப்படியோ அது தெரிய வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா கோவப்பட்டாங்க, சரி பாவன்னு விட்டுட்டு இருந்தா, இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, இது கண்டிப்பா மனோஜுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, எங்க அம்மா எங்க அப்பா என் அண்ணன் எல்லாத்தையும் ஏமாத்திருக்காங்க, இந்த விஷயத்த உனக்கு தெரிஞ்சுட்டு நீ பேசாம இருந்தியா, எவ்வளவு கேவலமா இல்லை அப்படின்னா இல்லைங்க பாவங்க என்ன பண்றதுங்க என்ன சூழ்நிலையால அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே வந்து முத்து அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா அண்ணாமலை நின்றுட்டு இருக்காரு. என்னடா பழக்கம் அது, எதுக்குறா மீனாவை அடிச்ச அப்படின்ட்டு அவர் வந்து பலார்னு முத்துவை வந்து அரைஞ்ச உடனே அப்பா இவன் என்ன செஞ்சா தெரியுமா அப்படிங்கும் போதே வந்து என்ன செஞ்சிருந்தா கூட என்ன எதுக்கு அரையணும் அப்படிங்கும் போதே இந்த பக்கம் விஜயா உள்ளார வராங்க.
உள்ளார வந்துட்டு இன்னைக்காச்சும் அரைஞ்சானே எனக்கு சந்தோஷப்படுங்க, இவ வாய் பேச்சுக்கெல்லாம் வந்து யாரா இருந்தாலும் என்னென்ன அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பேச உடனே பொண்டாட்டி மேல கை தூக்குறதுக்கு ஒரு ஆம்பளையெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு வந்து இந்த பக்கம் ஒரு கோவமா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து உள்ளார ரோகிணியும் மனோஜும் வராங்க சிரிச்சுக்கிட்டே. அவர் கோட்லாம் போட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு உள்ளார வந்த உடனே வந்து அவரை பார்த்து அப்படியே அவங்கள பார்த்து முறைக்கிறாரு முத்து. எல்லாம் இவளால அப்படின்னு கை காமிக்க உடனே ஷாக் ஆகி இப்போ ரோஹிணி பாக்குறாங்க. ரோஹிணி பார்த்து நானா என்ன முத்து அப்படின்னா, என்னடா அவ இவங்கிற அப்படின்னா, சீ பேசாமறா அப்படிங்கும் போது இந்த பக்கம் தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க மீனா. இவ ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வந்து இவ ஒரு பெரிய ஃப்ராடா அப்படின்னா, என்னடா பேசுறமா, இவனை தேவையெல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்கம்மா அப்படிங்கும் போதே ரோஹிணி திருதுன்னு முடிக்கிறாங்க. பின்னாடி பார்த்தா பின்னாடி மீனா அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறத பாக்குறாங்க. மீனா அரைஞ்சிருக்கான் இவனை வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்கறத விட்டுட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்னடா அவன் மனசுல நடந்த பிரச்சனை அப்படின்னு இந்த பக்கம் அண்ணாமலை வேற இந்த பக்கம் இழுக்க. அப்பா பேசாம இருங்கப்பா ஒரு நிமிஷம்ப்பா அப்படிங்கும் போது அப்பா கிட்டே இப்படி பேச மாட்டாருன்னு எல்லாம் அதிர்ச்சியா பார்க்க டக்குன்னு ரோகிணியை கை காமிச்சு, இங்க வா, உன் பேர் என்ன அப்படின்னா வந்து ரோகிணி அப்படின்னா வந்து உன் பேரை சொல்லு அப்படிங்கும் போது எல்லாரும் திருதுன்னு முடிக்க கல்யாணி அப்படின்னு வந்து முத்து கத்துனதுக்கு அப்புறமா தான் ஷாக் ஆகுறாங்க எல்லாரும். பார்த்தா இந்த மனோஜுக்கும் ரோகிணிக்கும் பின்னாடி கிறிஸ் அப்படியே ஒளிஞ்சிருந்து எட்டி பார்க்குறாரு. இவனோட அம்மா தானே நீ அப்படிங்கும் போதே வந்து அது உனக்கும் தெரியுமாடா அப்படிங்கிறாரு மனோஜ். உனக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு ஷாக்காக, ஆமாண்டா அந்த கல்யாணியோட செத்துப்போன கல்யாணியோட ஆவியோ உடம்புல வந்து என்னை படுத்தி எடுக்குதுடா, அதனால தாண்டா அதை இவட்ட ஒட்டிட்டுலாம் இருந்தேன் நான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே செத்து போன கல்யாணம்லாம் இல்லடா, கல்யாணியே இவதாண்டா அப்படின்னு வந்து சொல்லி இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இப்படி தூக்கி எறிகிறாரு. அந்த பிரிண்ட் அவுட் எடுத்த போட்டோவை பார்த்தா அந்த போட்டோல ரோஹிணியுடைய கல்யாண போட்டோவை பார்த்து இவதான் கல்யாணி, இவளுக்கு கல்யாணமாயி புருஷன் செத்துட்டான், அது அவனோட புள்ளதான் கிறிஷ் அப்படின்னு உடனே ஷாக்காகி அப்பவே நினைச்சேன் ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்குன்ட்டு. பணக்காரி தான் இல்லைன்னு பார்த்தா ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு அம்மாவாய்வ, என் பிள்ளைக்கு இப்படி ஒத்தி தான் கிடைக்கணுமா அப்படின்னு வந்து முடிய பிடிச்சி இந்த பக்கமா வந்து ரோஹிணியை பலார அரைஞ்சு அவங்க வீட்டை விட்டு முதல்ல வெளில போடி அப்படின்னு தள்ளும் பொழுதே வந்து ஆண்டி ப்ளீஸ் ஆண்டின்னு இருக்கும் போதே இந்த பக்கம் திரும்பி இதெல்லாம் இவளுக்கும் தெரியும்பா, தெரிஞ்சுதான் இவளும் பேசாம இருந்திருக்கா அப்படின்னு வந்து மீனாவை கை காமிக்க, மீனா மாமா சாரி மாமா எங்க இல்லைங்க அப்படிங்கும் போதே வந்து வெளியே போ, இனிமே இந்த வீட்டில் நீ இருக்கவே வேணாம், ஒரு நிமிஷம் கூட எங்களை எல்லாத்தையும் ஏமாத்தி துரோகம் பண்ண நீ வீட்டில் இருக்கக்கூடாது, இதெல்லாம் உங்க பிளானா, தெரிஞ்சுதான் அவளை வர வச்சியா நீ, இல்ல எங்க அண்ணா வந்து உன்னை வேணான்னு விட்டுட்டு மனோஜ் வந்து ஓடி போயிட்டான கல்யாணத்துல, அந்த கோபத்தை அவரை நீ முடிவு பண்ணி கூட்டு வந்தியா, எப்ப இருந்து உனக்கு இது தெரியும், ஆரம்பத்திலே தெரிஞ்சதுனால இந்த கிறிஷ் கூட ஒட்டிகிட்டே இருந்தியா நீ அப்படின்னு முத்துவே கேள்வி மேல கேள்வி கேட்க, மீனாவே இதுக்கு மேல போதும் எனக்கு என் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை என்னை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதானே, நானே போயிடுறேன் அப்படிங்கும் போது நீயே போறங்கிறது, வெளில போ அப்படின்னு ஒரு தள்ள அவங்க அப்படியே வெளில போய் நிற்க. இந்த பக்கம் ரோஹிணி அழுதுகிட்டே ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு இருக்கும் போதே ரெண்டு பேரையும் துரத்துற மாதிரி விஷயங்கள் நடந்தா ஓகேவா, அதுக்கான ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி ப்ரோமோல வந்து கனவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கண்டிப்பா முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு. முத்துவை கன்வின்ஸ் பண்ணி மீனா அவரையும் வந்து ரகசியத்தை காப்பாற்ற வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இந்த விஷயம் அதுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறீங்களா, இந்த விஷயத்துல மீனாவும் தண்டிக்கப்படணுமா இல்ல மீனா தண்டிக்கப்பட வேணாங்க, அவங்களுக்கு வந்து பிரெக்னன்சி மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொடுத்து இந்த ரோகிணியை மட்டும் துரத்தி விட்டு கதை எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்க. கூடவே அப்படியே நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற ப்ரெடிக்ஷனான பாண்டியன் ஸ்டோர்ஸ், மகாநதி, ஐயனார் துணை ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு சேனலில் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியல் சிறகடிக்க ஆசையில் இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.